கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நித்தியம் டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துகள். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை கொடுத்த பிரதர் சார்லஸ் ரோ ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி செலுத்துகிறேன். இந்த சேனலில் உங்களை பார்க்க உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போது நம்மளுடைய தலைப்பு என்னன்னா, இன்றைக்கி நான் என்ன தலைப்பு கொடுக்க போனேன்னா, நீதிமான் யார்? நீதிமான் யார் உங்களுக்கு தெரியுமா? நீதிமான் என்பவன் யார்? தவறாமல் சர்ச்சுக்கு செல்பவரா, அல்லது நற்செய்தி கூட்டங்கள் எங்கு நடந்தாலும் கலந்து கொள்பவரா, அல்லது தினமும் வேதம் வாசிப்பாரா? இது எல்லாம் நீதிமான்கள் குணநலங்கள் தான், அவர்கள் பண்புகள் தான். ஆனால் நீதிமான் என்பவர் இவற்றுக்கு மேலாக எசேக்கியேல் 18:9 என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாக இருப்பவனால் அவனே நீதிமான். இப்போ என்னன்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு? எசேக்கியேல் 18:9 என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாக இருப்பானாயில் அவனே நீதிமான். என்ன கட்டளை? உங்கள் தேவனே கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. அப்போ அவன்தான் நீதிமான். நீதிமொழிகள் 3:33 பின்பகுதியில் நீதிமானுடைய வாசலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். யாருடைய வாசலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்? நீதிமான்களுடைய வாஸ்தலத்தை தான் அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? ஏசாயா 61:9 பின்பகுதியில் அவர்கள் பார்க்கிறவர்கள் யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சன்னதி என்று அறிந்து கொள்வார்கள். அப்படி அவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராம். நம்மளை பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க? எல்லாரும் அவங்களுக்கு என்ன, அவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை பார்த்து அவங்கள தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, அது என்ன கட்டளை? அது என்ன கட்டளை? யாத்திராகமம் 20:3, 4, 7, 8, 12, 13, 14, 15, 16, 17 அப்படின்னு பார்த்துட்டு 20, 17 வரைக்கும் பார்த்துக்கலாம். இப்போ 23 என்ன இருக்குது? என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரதையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாக. சிலவங்க இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் சத்தியம் பண்ணுவாங்க, அந்த எல்லாருமே சத்தியம் பண்ணி விட்டுருவாங்க. அதுதான் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்காது இருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் தகப்பனையும் உன் நாட்கள் நீடிப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ளே யாதொன்றை இச்சையாது இருப்பாயாக அப்படின்னு யாத்திராமத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. 10 கட்டளை கொடுத்துருக்கிறாரு. உபாகம் 5 7, 8, 11, 12, 16, 17, 18, 19, 20, 22 இதுவும் 10 கட்டளைகள் தான். இப்போ உபாகத்தில் 6 1, 2 என்னது? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்குள் பயந்து. யாருக்கு பயப்படணும்? உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட சொல்கிறாங்க. பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்திகளும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி. 6:2 என்ன இருக்குது? நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்கிறதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. யாத்திராகம் 20:12 என்ன இருக்குது? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யலாம்? உன் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எபேசியர் 6:1-3 என்ன இருக்குது? உன் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். 2:6 உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் நாட்கள் நீடித்து இருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமில் முதலாம் கற்பனையாக இருக்கிறது. நீதிமொழிகள் 1:8 என்ன இருக்குது? என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. நீதிமொழி 23:22 என்ன இருக்குது? உன் பெண்ணை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே.
நீதிமொழி 20:20 என்ன இருக்கு? உன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரில் அறிந்து போகும். யாத்திராகமத்தில் 21:15 தன் தகப்பனையாவது தன் தாயாவது அடிக்கிறவன் நிச்சயமாக கொலை செய்ய கடவன். எவ்வளோ பேர் பசங்களாம் அடிக்கிறானுங்க, அம்மா அப்பாவை அடிக்கிறானுங்க. அந்த மன தப்பு பண்ணிடாதீங்க, நரகத்துல தான் தள்ளுவார் ஆண்டவர். அப்போ இந்த யாத்திராகமம் 21:15 தகப்பனையும் தாயையும் அடிக்கிறவன் நிச்சயமாக கொலை செய்யப்பட கடவன். லூக்கா 12:20 பின்பதில் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எத்தனை பேர் தன் தாயை வயது சென்ற காலத்தில் பராமரிக்கிறீர்கள்? எத்தனை பேர் பராமரிக்கிறீங்க? ஒரு தாய் உடல் சுகம் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள். அவருடைய மகன் தன் தாய்க்கு ஒரு டம்ளர் பால் கூட கொண்டு வந்து கொடுக்கல. அந்த சகோதரர் ஊரில் உள்ள அநாதை ஆசிரமத்தில் உள்ளவர்களுக்கு உதவி செய்கிறார். லிட்டர் பால் வாங்கி கொடுக்கிறார். அந்த தாய் தன் மகனை பெற்று வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு. ஒரு குழந்தை அவளுக்கு சாதாரண விஷயமா தன் குழந்தைய பெற்று வளர்த்து ஆளாக்கி தன் ரத்தத்தை பாழாக்கி கொடுக்குற தாய்க்கு ஒரு டம்ளர் பால் கொண்டு வந்து கொடுக்கலாம் அந்த பையன். அந்த தாய் அந்த மகனை பெற்று வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பார். அப்போ அந்த சகோதரனுக்கு வந்து கடவுள் அருள் எப்படி இருக்கும், ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? எவ்வளவு முதியோர் இல்லங்கள் உள்ளன. இன்றே யாருடைய தாய் தகப்பனாவது முதியோர் இல்லத்தில் இருந்தால் உடனே அழைத்து கொண்டு வாருங்கள். பைபிளில் உள்ள சொல்லப்பட்டிருக்கிறது, தாய் தகப்பனை கனம் பண்ணுங்கள், உன் தாய் வயது செல்லும்போது அவள் போதகத்தை அசட்டே பண்ணாதே என்று. சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், தன் மனைவியோட துணிமணிலாம் துவைப்பாங்க. மனைவியோட துவைக்க வேணாலும் சொல்லலை. தன் மகன் வந்து வாலிப வயசு பிள்ளைக்கு சோறுலாம் ஊட்டி விடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. நீ செய்ய வேணான்னு சொல்லலை. தன் தாய் வயது சென்றலாக இருந்து படுக்கையாக இருப்பாங்க, கிட்ட கூட போக மாட்டாங்க. கேட்டால் கிட்ட போனால் ஒரே பேட் ஸ்மெல்லாக இருக்குன்னு. என்ன பேட் ஸ்மெல்லு? வயது சென்றவங்க தானே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைய வளர்த்து ஆளுக்கு ராக்கண்ணு பகக்கண்ணு முழிச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இவங்கெல்லாம் வாலிபம் நல்லா வந்த பிறகு அந்த தாயை கவனிக்கிறதே கிடையாது. எவ்வளோ வீட்டில் நடக்குது இந்த மாதிரிலாம். அப்போ ஆனால் வந்து தன் தாய்க்கு ஒரு துணி கூட துவைச்சி கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் அந்த துணியெலாம் அசிங்கமாக இருக்குது, அழுக்காக இருக்குது. வயது சென்ற தாய் வந்து வயசாகி அவங்க இப்போ தனியாக அஞ்சு போக முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அவங்க அசிங்கமாக இருக்குது அப்படிலாம் சொல்லலாமா? அந்த தப்பு மாத்திரம் பண்ணாதீங்க. இவங்க என்ன அந்த அசிங்கத்துலேருந்து வந்தவங்க தானே, அவங்க ஆகாயத்துலேருந்து குதிச்சு வந்தவங்க பிள்ளைங்க. தன் தாய் வந்து வயசாக இருக்கும்போது அவங்கள அசட்டை பண்ணுறது, அவங்க திரும்பி சின்ன குழந்தையா இவன் குழந்தையா இருக்கும்போது அவன் எத்தனை வாட்டி சொன்னால் தாய் கேட்பாங்க. திரும்பி சொல்லுப்பான்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. அந்த தாய் வயது சென்றலாக இருக்கும்போது அவங்க கண்ணு தெரியாது, காது கேட்காது, சொன்னது திரும்பி கேட்க அவங்க மறந்துடுவாங்க. திரும்பி பிள்ளைங்க உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது? ஒரு வாட்டி சொன்ன தெரியாதா? ஒரு வாட்டி சொன்ன தெரியாது. எவ்வளோ பிள்ளைங்க தாய் தகப்பனை வந்து எவ்வளோ கொடூரமாக நடத்துகிறாங்க, எவ்வளோ கொடூரமாக பேப்பரில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், எங்கெங்கே இந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எவ்வளோ முதியோர்கள், அப்போலாம் முதியோர்களுமே கிடையாதுங்க. நம்மளாம் சின்ன முதியோர்களுமே கிடையாது. எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருந்தாங்க. மாமியார் எல்லோரும் இருப்பாங்க, தாத்தா பாட்டி, அவங்க பாட்டி, அத்தை மாமா சித்தப்பா எல்லாம் பெரிய ஜாயின்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க. எல்லாம் யாரும் ஒருத்தர் உடம்பு சரியில்லை எல்லாம் ஆளுக்கு பார்த்துக்க ஆள் இருந்தாங்க. இப்போல்லாம் யாருமே கிடையாது. எல்லாமா பெண்கள்லாம் வேலைக்கு போகிறதுனால பார்த்துக்க ஆள் கிடையாது. இருந்தாலும் மதிக்கிறது கிடையாதா? அந்த மகனே மதிக்கலையே, அப்புறம் எப்படி மருமக வந்து மதிக்காமல் அந்த பையன் வந்து தன் மகளுக்கு தன் மனைவிக்கு வந்து துணிமெல்லாம் துவைச்சி கொடுக்குறதுனா, மகனுக்கு துணி துவைச்சி கொடுக்குறதுனா, அந்த தாய்க்கு ஒரு துணி கூட துவைச்சியே கொடுக்கல. இதெல்லாம் ஆண்டவர் பாரு எவ்வளோ ஆண்டு எவ்வளோ கஷ்டப்படுவார். தாய்க்கு ஒரு துணி கூட துவைத்து கொடுக்க மாட்டார்கள். தன் தாய் அசிங்கம் இருக்கிறது என்று அருவருப்பாக இருக்கிறது என்பார்கள். தன்னுடைய தாய்க்கு தண்ணி தட்டு வச்சு சாப்பாடு போடுவாங்க. எத்தனை வீட்டில் இந்த மாதிரி நடக்குது. தாய்க்கு தண்ணி தட்டு வச்சு சாப்பாடு போடுறாங்கங்க. அந்த தாய் இந்த பிள்ளை குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தை வச்சு எச்சியெல்லாம் அவங்க தான் சாப்பிடுவாங்க. தனக்குன்னு அவங்க போட்டுக்கவே மாட்டாங்க. அவங்க இந்த குழந்தை வச்சு எச்சி அந்த சாப்பாடு மிச்சம் வச்ச சாப்பாடை இவங்க மொத்தமாக போட்டுக்கிட்டு சூடாக குழம்பு ஊற்றிக்கிட்டு சாப்பிட தனக்கு கூட வச்சுக்க மாட்டாங்க, தனக்கு கூட சாப்பிட மாட்டாங்க. பிள்ளைக்கு இவங்களுக்கு சொல்லி ராக்கண்ணு பகன்னு பார்த்து வளர்த்து ஆளாக்கி எல்லாம் விடுவாங்க. கடைசி அந்த தாய்க்கு வந்து தண்ணி தட்டு வச்சு தட்டை கழுவ கூட மாட்டாங்கங்க. எவன் ஒருத்தன் தாய்க்கு தண்ணி தட்டு வச்சு சாப்பிட்றானோ அவன் நரகத்தில் தான் தள்ளுவான். அவன் தரித்திரம் அவனை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இது உண்மை, இது நிஜமாக நடந்த விஷயங்க. இது ஒரு தாய்க்கு தண்ணி தட்டி வச்சு சாப்பாடு போட்டான், அது தட்டை கழுவுறத கூட கிடையாது. அப்படியே திறந்து கிடந்தது போட்டவங்க எல்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டு கிடந்தாங்க தாய்க்கு. அந்த தாய் கண்ணு தெரியாது, காது கேட்கல, ஒன்றுத்தில் வயசாகிடுச்சு அவங்களுக்கு. அது தட்டை கூட கழுவுறது இல்லை. கேட்டால் இஷ்டத்துக்கு கொடுக்குறது, திறந்து கிடந்ததெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறது. அது மாதிரி செஞ்சிடாதீங்க. அந்த பாவத்தை மாதிரி விழுந்துடாதீங்க. அந்த மாதிரி தண்ணி தட்டு வச்சு இவன் ஹோட்டல்லாம் சாப்பிடலாம், எவன் தின்னதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான். இப்போ பீச்சிலலாம் சாப்பிட்றாங்க, அவன் வந்து தட்டை கழுவியாக கொடுக்குறாங்க. யாரோட சாப்பிட்டதெல்லாம் டம்ளர் வச்சு தட்டில் போட்டு இது ஸ்நாக்ஸ் போட்டு ஒரு ஸ்பூனை வச்சு எவன் வாயில் போன ஸ்பூன் அதெல்லாம். இப்போ நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், தாய்க்கு வந்து தனியாக வச்சு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த தாய் தன் உதிரத்தில் வச்ச தாய்க்கு வந்து தண்ணி தட்டு வச்சு அந்த தட்டை கழுவாமல் சாப்பாடு போடுறாங்க. தாய்க்கு தண்ணி தட்டு வச்சவன் முதியோர் வயது காலத்தில் அவன் தரித்திரம் தான் ஆவான் அப்படின்னு இருக்குது. முதியோர் தரித்திரம் தான் ஆவான். ஒரு 2/4/22 வந்து ஒரு புக்கில் படித்தேன். சென்னை திருவள்ளூர் என்ற ஊரில் வந்து 3 மகள்கள், அவங்க 2 மகன்கள்.
அந்த அம்மா வந்து அவன் என்ன பண்ணுறான், திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து விட்டுப்புட்டு, அவன் பாட்டுக்கு இந்த வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து அந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எங்க அந்த பையன காணோம், என் பையன காணோம் காணோம். நேரம் ஆக அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் அங்க இருக்கவங்கலாம் வந்து, "ஏம்மா அழுகுறீங்க? என்னம்மா, என்னம்மா, என்னம்மான்னு?" கேட்கும்போது, "என் பையன் வந்து என்ன விட்டுட்டு போனாங்க. இந்த வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, என்ன ஆச்சுன்னு தெரியல, மாட்டிக்கிது பட்டுட்டான்னு." அந்த அம்மா அந்த தாய் மனசு பதறி அழுகுறாங்க. அவன் விட்டுட்டு போயிட்டான் அவன. அதுக்கப்புறம் அங்க இருந்த கடைக்காரங்கலாம் கூப்பிட்டு, அவங்களுக்கு காஃபி, பால் அந்த இதில பிஸ்கட்லாம் குடுத்துட்டு, கொண்டு போய் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன செய்யணும், 5 பெத்தாங்க, 5 பெத்தாங்க. என் பிள்ளைய ஒரு பிள்ளை கூட என்ன பாதுகாத்துக்கல, ஒரு பிள்ளை என்னைய காப்பாத்தல. அப்படி சொல்லி ஒரே அழுக அந்த அம்மா. அப்ப வந்து தாய் தாய் வயது சென்ற பிறகு வியாதியுடன் தனியாக போராடி கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர் என்ன பண்ணுவாங்க எல்லாரும், எல்லாத்தையும் ஜெபம் பண்ண போவாங்க. இவங்க என்ன ஜெபம் பண்ண போவாங்க? என்ன ஜெபம் பண்ண போவாங்க? அப்போ வந்து இவங்க இவங்க வந்து அவர்கள் முழு இல்லத்தில் அழைத்துக் கொண்டு சென்றார்கள். இது எப்படிப்பட்ட பாவம்? சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், தன் தாய் வயது சென்றாகும்போது வீட்டில் வியாதியோடு தனியாக போராடி கொண்டிருப்பார்கள். ஆனால் இவர்கள் கணவன் மனைவியாக வீடு வீடாக சென்று ஜெபம் செய்வார்கள். அந்த பெற்றோர் கவனிக்க மாட்டார்கள். எப்படி இவர்களுக்கு இறைவன் அருள் கிடைக்கும்? ஒரு புத்தகத்தில் படிச்சது இது. எப்படி உங்களுக்கு இதெல்லாம் ஜனங்களுக்கு இது எப்படி உங்களுக்கெல்லாம் கிடைக்கும்? எவ்வளோ மனசு ஒரு கஷ்டம் இதெல்லாம் வந்து. தாய் தகவல் வீட்ல எதுவும் செய்ய மாட்டாங்க. இவங்க எப்படி வீட்ல போய் வீடு வீடா போய் ஜெபம் பண்ண என்ன ஜெபம் பண்ணுவாங்க? தாய் தகவல் வீட்ல உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க. தாய் தகப்பன் வீட்ல வந்து உடம்பு சரியில்லாம வயதான காலத்தில தாய் தகப்பன் இருப்பாங்க. அவங்களுக்கு போய் என்ன அவங்களுக்கு ஒண்ணும் செய்யாம, நீ வெளியில போய் என்ன ஜெபம் பண்ண போற? உன் தாய் வீட்லயே இருக்கிறாரு. வீட்ல தாய் வந்து வீட்லயே இருக்கிறாங்கல்ல. அவங்களுக்கு ஒண்ணும் செய்யலையே. நீ வெளில போய் என்ன பண்ண போற? சரி. ஒரு ஒரு சின்ன ஒரு உதிரத்தில் உங்களை உருவாக்கிய அன்பு பெற்றோருக்கு இதயத்தின் கதவுகளை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை. முதியோர் இல்லத்தின் கதவுகளை திறக்காதீர்கள். சின்ன சின்ன பாதங்களால் நடக்க கற்றுக் கொடுத்த உங்கள் பெற்றோருக்கு பாத பூஜை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. அமில வார்த்தைகளால் அவர்களை அர்ச்சனை செய்யாதீர்கள். சிலவங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க. தாய் தகப்பனை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் திட்டுறீங்க? பாவம் இல்ல, அவங்க பாவம் இல்ல. இன்னும் இருக்க போது என்ன, இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போறாங்க. ஒரு தாய்க்கு 65, 60 வயசுல இன்னும் 65 வருஷம் அங்க இருக்க போறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து கொண்டு போய் சில இந்த நம்ம ஆட்சியில இருக்கும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நவம்பர் மாசம் 2ஆம் தேதி உத்திரவிசலம் வந்து ஆத்து மக்களுக்காக சொல்லி அன்னைக்கு இது பண்ண கல்லறை திருநாள்னு இருப்பாங்க. வீட்ல சாப்பாடு குடுக்க மாட்டான். அந்த தாய் வந்து அவங்க இஷ்டப்பட்டத அவங்க வாலிபத்தில சாப்பிட்டது வந்து கடைசி நாள்ல கேட்பாங்க. எவ்வளோ இத்துணூண்டு தான் சாப்பிட போறாங்க. கேட்பாங்க. குடுக்க மாட்டாங்க. செஞ்சு குடுக்க மாட்டாங்க. இவனுங்க என்ன பண்ணுவாங்க, கல்லறையில கொண்டு வந்து வச்சு பெரிய தலவாழை இல போட்டு என்னான சாப்பாடு என்ன அது யாருமே சாப்பிட மாட்டாங்கங்க. அங்க இருக்க ஆடு மாடெல்லாம் தின்னுக்கிட்டு இழுத்துக்கிட்டு போகுங்க. ஸ்வீட் பாக்ஸ் என்ன, மட்டன் குழம்பு என்ன, சிக்கன் குழம்பு, பிரியாணி என்ன, அது என்ன, இன்னும் வயசான என்னென்னமோ கொண்டு வந்து அவங்க இஷ்டத்துல அவங்க கொண்டு வந்து எல்லாம் கல்லறையில வச்சு யாரும் சாப்பிடுறாங்களா? சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்க உயிரோட இருக்கும்போது குடுக்க மாட்டாங்க. செத்த பிறகு இதெல்லாம் இவ்வளோ ஆடம்பரம் பண்ணிக்கிட்டு கிடப்பாங்க. எதுக்கு இது உலகம் மிச்சிக்க வரலாம் செய்யக்கூடாது. அப்புறம் வந்து மெழுகாய் உருகி உங்களை வாழ்க்கைக்கு ஒளியேற்றிய பெற்றோர்களை நன்றி மேல நினைக்காவிட்டாலும் பரவாயில்லை. அவர்களை தனிமை நெருப்பில் தள்ள முயலாதீர்கள். உங்களுக்கு அறிவு தீபம் ஏற்றுவதற்காக உழைத்து உழைத்து ஓடாய் சேர்ந்த அறியாமை பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை. அவர்களை அவமரியாதை சகதியில் அனுதினமும் தள்ளாதீர்கள். தியாகத்தின் விதைப்பில் உங்களின் எதிர்காலத்தை உதயமாக்கிய பெற்றோர்களுக்கு பஞ்சனையும் பாலபோமதமும் படைக்காவிட்டாலும் பரவாயில்லை. அவர்களை அவமான சிறைக்குள் தள்ளி விடாதீர்கள். ஏனென்றால் முதுமை உங்களுக்கு முன்னரே எழுதி கொண்டு இருக்கிறது. நீங்கள் மாத்திரம் அப்படியே இருக்க மாட்டோம், நம்மளும் அப்படியே இருக்க மாட்டோம். வயசாகி போயிட்டே தான் இருக்கும். ஒரு மரம் சொல்லுவாங்க வந்து, மரத்தில் வந்து தென்னை மரத்தில் வந்து நல்ல வந்து சொல்லுவாங்க, பச்சை மரம் வந்து இந்த பழுத்த மட்டையை பற்றி சிரிச்சிச்சான். ஐய கீழே உள்ள போகிறேன்னு சொல்லிச்சான். இது பின்னாடி வந்து இது உள்ள போது அதுக்கு தெரியும். அது மாதிரி தாய் தகப்பனை இது பண்ணாதீங்க. யாராவது எதா இருந்தாலும் தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க. பைபிள்ல எல்லாம் தாய் தகப்பன் தாய் 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 தானே கொடுத்துருக்கு. எவ்வளோ பேர் இந்த மாதிரி வந்து எங்கே பார்த்தாலும் தகப்பனை தாய் அடிக்கிறது, திட்டுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, எவ்வளோ பிள்ளைங்க இது பண்ண. இவங்கெல்லாம் பின்னாடி ஆசீர்வாதமாக இருக்காது. ஆரம்பத்தில் ஆசீர்வாதமாக தான், இவங்க ரத்தமாக இருக்கும்போது ஆசீர்வாதமாக இருக்கும். பின்னாடி ஆசீர்வாதமே கிடையாதுங்க. இவன் வந்து அதான் சொல்கிறேன்னா, ஒருத்தன் வந்து பால் வந்து கொடுக்காம போயிட்டு தன் தாய்க்கு பாலே வாங்கி கொடுக்கவே இல்லைங்க. எப்படி இருந்து அந்த தாய் மனசு எவ்வளோ வேதனை அடைஞ்சிருக்கும். சரி, இதெல்லாம் வந்து உண்மையாக நடந்த சம்பவங்க. அப்புறம் வந்து ஒரு சொர்க்க நரகமாமா. பஞ்சமுகியின் கிராமத்தில் வந்து ஒரு ஒரு புக்கில் வாசித்தது. பஞ்சமுகி கிராமத்தில் வசித்தால் பஞ்சமி என்ற ஒரு கடைஞ்சத்த கஞ்சனா. எச்சில் கையில் கூட அவன் காக்கா ஓட்ட மாட்டானா. ஒரு நாள் அவங்க வந்து அவங்க அம்மா வந்து இன்னொரு கவலை அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு ஒய்ஃபுக்கு வந்து நல்ல ட்ரெஸ்ஸும் கிடையாதான். அந்த கஞ்சனோட பையன் என்ன பண்ணியிருக்கான், அவங்க அம்மாட்ட வந்து அந்த பஞ்சமி இருக்கலாம் அவனோட ஒய்ஃப்கிட்ட வந்து அம்மா கொடுக்கலாம் சோறு கொடுங்கணுங்கண்ணா. உடனே இந்த கஞ்சன் என்ன சொன்னா, போதும் போதும் சாப்பிட்டதெல்லாம் போதும் எழுந்துச்சு போடா அப்படின்னு சொல்லிட்டானா. இப்படிப்பட்ட கஞ்சன் தன் மகளுக்கு வந்து ஒய்ஃபுக்கு வந்து துணிமணி கூட எடுத்துக்க மாட்டான். அவள் வந்து அப்படியே ஒரு மாதிரி துணிமை கந்த துணி தான் கட்டி இருந்திருக்கிறா. இவன் என்ன பண்ணா, இவன் வந்து இவன் என்ன பண்ணா,
இங்கே பணம் பையனை திட்டுறானா, இங்கே என்ன பணம் கொட்டி கிடக்கா, இவ்வளோ சாப்பிட்றியா, அப்படியே சாப்பிட்றியா, அப்படி சொல்லி திட்டுறான். அரை வயிறு போனால் போதும் போதும் சொல்லி வெட்டிட்டானா. அவன் மனைவி உடுத்திக்கொள்ள உருப்படியான ஒரு புடவை கூட இல்லையா, எப்போதும் கிழிசல் நைந்த புடவை தானா இருப்பாளவா. கஞ்சனாக பஞ்சமி ஒரு நாள் இறந்துட்டானா. இந்த கஞ்சனவன் ஒரு நாள் இறந்துட்டானா. யமலோக சபையில் நிறுத்தப்பட்டானா. பஞ்சமி புண்ணிய ஆத்மா, சொர்க்கத்தில் இடம் தந்து அமர செய்யணும். கணக்கு வாசித்தாரா ஒரு மரண தூதன். இவன் கஞ்சன் படுபாவி, இவனுக்கா சொர்க்க பதவி, என்ன உளறுகள் என்று கோபப்பட்டார். யாருன்னா அவர் மரண தூதனோட மரண தூதன் சொல்கிறார். யமதர்மன் அவர் பஞ்சமி கஞ்சன் தான். ஆனால் பூலோகத்தில் பக்கத்து வீட்டு நண்பருக்கு உதவி செஞ்சான் அப்படிங்கிறாங்க. இவன் வந்து வீட்டில் ஒய்ஃபுக்கு ஒன்றும் கொடுக்கல, மகனுக்கு ஒன்றும் கொடுக்கல, படு கஞ்சனாக இருக்கான். இவனை எப்படி வந்து மரண தூதன் கொண்டு போய் மோட்சத்தில் கொண்டு போய் விட முடியும் அவனை அப்படின்னு கேட்குறாங்களாம் எல்லாருமே. மோட்சம் அவனுக்கு கிடையாது அப்படிங்கிறாங்களாம். உடனே யமதர்மன் என்ன சொல்கிறாராம், பஞ்சமி கஞ்சன்தான், ஆனால் பூலோகத்தில் பக்கத்து வீட்டு நண்பருக்கு உதவி செய்துள்ளானா. அப்படி என்ன உதவி செஞ்சான், பேருதவி செய்து விட்டான். பூலோகத்தில் நண்பனின் தாய் இறந்து விட்டார், பணம் இல்லாமல் உடலை எரியூட்ட முடியாமல் தவித்தனார். பணம் இல்லை ஒன்று, பக்கத்து நண்பருக்கு வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம், பணம் ஒன்றுமே இல்லையா. உடனே அவன் என்ன பண்ணால் வந்து எரியூட்ட முடியாது தவிச்சனா கர்ம காரியங்கள் செய்ய ஏராளமாக பணம் தந்து சமயத்துக்கு உதவி செய்தான் இந்த பஞ்சமி. இதற்கு 7 ஜென்மத்துக்கு நன்றி பாராட்ட கடமைப்பட்டுள்ள கூறியுள்ள நண்பன். அதை கேட்ட இந்த பஞ்சமி என்ன சொன்னா, பிறந்தது என் தாய் மரணம் அடைந்து விட்டால், குழந்தையாக இருந்ததால் தகனம் செய்ய கொடுத்து வைக்க முடியவில்லை எனக்கு, அதனால் உன் தாயின் ஈம சடங்குகளுக்கு உதவி செய்தேன், அதை என் தாய்க்கு செய்ததாக கருதி கொள்கிறேன் என பதில் சொல்லியிருக்கிறான். பெற்றெடுக்காத தாய்க்கு அந்த இறுதி காரிய செலவு செய்பவன் புண்ணியவான். அந்த வகையில் சொர்க்கத்தில் இடம்பெற தகுதி உள்ளவன் பஞ்சமி என்று எடுத்து மரண தூதனா. சரி, அடுத்த வழக்கை எடு அப்படின்றாரு ஆண்டவர். இப்போ தூதர்கள் வந்து சொல்கிறாங்க, அடுத்த வழக்கை எடு அப்படின்னு சொல்கிறார். மோட்சத்தில் சொல்கிறாங்களாம். உடனே இதோ நிற்கும் மன்னன் பூலோகத்தில் கஷ்டப்பட்டவர்களுக்கு பேருதவி செய்தானா, அனாதை குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்து துவங்கி படிப்பு செலவுகள் ஏற்பது போன்ற சமூக தொண்டு ஆற்றியுள்ளான். ஏழைகளுக்கு வேலை வாங்கி தந்தானா, முதிர் கன்னியருக்கு திருமணம் முடித்து வைத்தானா, எல்லா கோயில்களுக்கும் அன்னதானம் போட உத்தரவு போட்டானா. ஆனால் மகா பாவி மனைவி பேச்சை கேட்டு வயதான தாயை அடித்து துன்புறுத்தினான். இப்போ எப்படி இருக்கும், இதெல்லாம் செஞ்சேன் இவனே வந்து நரகத்தில் போடணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, மகா பாவி, சாதா பாவி கிடையாது, அவன் மகா பாவி. மனைவி பேச்சை கேட்டு வயதான தாயார் அடித்து துன்புறுத்தினான். அவரின் சொத்துக்களை வாங்கி கொண்டு சரியாக சாப்பாடு கொடுக்கவில்லை. அவன் தாயோட சொத்தெல்லாம் பிடுங்கிக்கிட்டானா, என் பேரை எழுதி அப்படின்னு சொல்லி பிடுங்கிக்கிட்டான். ஆனால் சரியான சாப்பாடு கொடுக்கவில்லை. அந்த தாய் சுகவீனம் அடைந்த பொழுது மருத்துவரிடம் காட்டவில்லை, முதியோர் இல்லத்தில் சேர்த்தான். அந்த தாய் எப்பொழுது இறப்பார்கள் என்று காத்து கொண்டு இருந்தான். ஒரு நாள் அந்த தாய் இறந்து விட்டார். இறந்த தாயின் உடலை பார்க்க மறுத்தான். வசதி வாய்ப்பு தெம்பு திராணி இருந்தும் பெற்ற தாய்க்கு கர்ம காரியம் ஈமக சடங்கு செய்யவில்லை. இவனை நரகத்திற்கு அனுப்பி வேதனை அனுபவிக்க உத்தரவிடுங்கள் என்றார் மரண தூதன். அப்படியே ஆகட்டும் என்று கட்டளை பிறந்தது. இங்கே இதிலிருந்து பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்று நீதி இதை உணர்த்துகிறது. இப்போ ஒரு கதை, என்ன கதைன்னா, 10 லட்சம் பரிசு யாருக்கு அப்புறம் 10 லட்சம் பரிசு கொடுக்குறாங்களாம். முதல்ல வந்து ஒருத்தர் ஒரு பாஸ்டர் என்ன பண்ணார், மாடை கொண்டு வந்து வச்சுட்டு இந்த மாடை வந்து மூணு கண்டிஷன் கொடுக்குறாராம். இந்த மாடு முதல் சிரிக்கணும், அப்புறம் அழுகணும், அப்புறம் ஓடி போயிடணும் அப்படின்னு சொன்னாராம். இது மாதிரி செய்கிறவங்களுக்கு 10 லட்சம் அப்படின்னாராம். ஒரு பாஸ்டர் அப்புறம் இவரே மனசு கவலையோடு ஒருத்தர் வந்தவர், ஒரே கூட்டமாக இருந்துச்சான். என்னடா எல்லாம் கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன அப்படிங்கிறாங்களாம். அப்போ எல்லாம் சொன்னாங்களாம், வந்து மாடு வந்து சிரிக்கணுமா ஃபஸ்ட்டு, அப்புறம் அழுகணுமா, அதுக்கப்புறம் வந்து ஓடி போயிடணுமா அப்படின்னு. சரி நான் செய்கிறேன் அப்படின்னு இருக்கார். உடனே சொல்லிவிட்டு நான் செய்யன்னு சொல்லிட்டு அங்கே அந்த அனௌன்ஸ் பண்ணாங்களே, போட்டி போய் கூட நான் அதை செய்கிறேன், 10 லட்சம் நீங்கள் கொடுப்பீங்களா, ஏமாற்ற மாட்டீங்களா. நான் ஏமாற்ற மாட்டேன், எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன்ல, அப்படி எப்படி நான் ஏமாற்றுவேன், 10 லட்சம் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா கூட்டத்தில் எல்லா ஜனங்களும் நிற்கிறாங்களாம். எக்கச்சமாக கூட அந்த மாடு நிற்குதான் நடுப்புற. இந்த பாஸ்டர் போனாராம். போனோன்னே அந்த மாட்டு காதில் போய் சொன்னாராம். உடனே மாடு சிரிக்குதான் அப்படி சிரிச்சிச்சான். உடனே வந்து இன்னொன்று என்ன சொன்னாராம், வந்து காதில் என்ன சொன்னாராம், பயங்கரமாக அழுதுச்சான். அழுகணும் அந்த மாதிரி அழுதுச்சான். 3வது வாட்டி திரும்பி என்னமோ சொன்னாராம், ஓடியோ போயிடுச்சான் மாடு. சரி போனோன்னா அப்புறம் எல்லாம் வந்தோன்னா அப்போ கேட்டால் 10 லட்சம் கொடுக்கணுன்னா கேட்ட பணத்தை 10 லட்சம் கொடுத்துட்டாராம்.
கடைசி கேட்டாங்க, "சரி இந்த 3 என்ன சொன்னீங்க? ஏன் மாடு வந்து மொத சிரிச்சுச்சு, அப்புறம் அழுதுச்சு, அப்புறம் ஏன் ஓடி போச்சு?" அப்படின்னு. ஓ! அதான் முதல்ல அந்த மாட்டு காதுல வந்து கிறிஸ்துவ நாங்கள் எந்த பாகுபாடும் இல்லாம, பேதமின்றி ஒற்றுமையா ஒரு தகப்பன் பிள்ளைகள போல அந்யோன்யமா இருப்போம். என்னோன மாட்டுக்கு சிரிப்பு தாங்கல. எல்லா பாஸ்டரும் அந்யோன்யமா இருக்கிறாங்க. சும்மா அந்த மாரி சொன்னாராம். நாங்க எல்லா பாஸ்டருங்களும், நாங்க எல்லாரும் தேவ மனிதர்களும் எல்லாரும் வந்து, நாங்க எல்லாம் இந்த ஒற்றுமையா இருப்போம். சக பாகுபாடு கூட கிடையாது. அப்படி நாங்க ஒற்றுமையா இருப்போம்ன்னு சொன்னோன்ன, அந்த மாட்டுக்கு சிரிப்பு தாங்கலையாம். அடுத்தது பிறகு என் ஊழியத்தில் என்னுடைய சபையில் விசுவாசிகள் சிலர் எனக்கு கொடுத்த துன்பங்கள் எல்லாம் நான் சொன்னேன். அதனால அழுக முடியாம அந்த மாடு அப்படியே ரொம்ப அழுதுச்சாம். அடக்கவே முடியல. அவ்வளோ அழுதுச்சாம். ஏன்னா அந்த அந்த பாஸ்டர் எல்லாரும் அந்த சபை மக்கள்லாம் துன்பப்படுத்தியிருக்காங்க. அந்த பாஸ்டர் இஷ்டத்துக்கு கன்னா பின்னான்னு பேசியிருக்காங்களாம். அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி நெறைய சொல்லுவாங்கல்ல. நெறைய சொன்னோனே ஒரு பாஸ்டர பிடிக்கலன்னா இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தது அத்தனையும் சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. அது மாரி நான் சொன்னாங்கன்னு சொல்லி அழுதோன்னே சொன்னாராம். அது கேட்டு இந்த மாடு அப்படி அழுதுச்சாம். சரி 3வது என்ன சொன்னீங்க? வந்து மாடு இப்படி ஓடி போயிடுச்சேன்னு கேட்கும்போது, அழுது ஓய்ந்ததும் என்னோடு சேர்ந்து இயேசுவுக்கு ஊழியம் செய்ய வருகிறாயா? என்று கேட்டேன். அத தான் நான் கேட்டேன். வேற எதுவும் நான் கேட்கல. எங்க ஓடுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாராம். இப்ப ஒரு ஜெபம் பண்ணிறலாம். எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. அப்பா அந்த நாளை பார்க்க செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நல்ல நாளை காண செய்தது நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாள் உயிரோடு இருப்பதே சுத்த கிருபை ராஜா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிர்மூலமாகவும் சுத்த கிருபை ராஜா. ஆண்டவரே இது பார்த்த ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அது யாருக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையிலலாம் இங்கே சந்திங்க ஆண்டவரே. இந்த வசனம் உலகம் ஃபுல்லாக போகும்னு சொல்லிங்களப்பா. இந்த வசனம் உலகம் ஃபுல்லாக போகட்டும் கர்த்தாவே. அப்பா எல்லாரையும் நீங்கள் பாதுகாத்து ரத்த கொட்டைகளை வைங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா இந்த ஜெபமே ஜெயம். இந்த ஜெபத்தை கேட்குற ஆண்டவரே, மாமிசமான யாவரும் இடத்துல வருவார்கள் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. எங்கள் விண்ணப்ப தயவாக செவி சாயுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. என்னை நோக்கி பார்த்ததில் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொன்னீங்களா ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்வது போல ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஜெபங்களை கேளுங்கப்பா. ஒரு மனுஷனுக்கு ஆயுசு 70 வருஷம் அவன் பலத்தின் 80 வருஷம் மேன்மாரி வத்திரம் சஞ்சலமாக இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஜெபங்களை கேளுங்கப்பா. எங்கள் விண்ணப்பத்தை தயவாக செவி சாயுங்க ஆண்டவரே. நீ எவ்வளோ நாளைக்கு நான் உலகத்தில் இருக்க போகிறோம் தெரியாது ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்துமா சரி இருக்கும்போதே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆவி ஆத்துமா சரி இருக்கும்போதே உலகம் ஃபுல்லாக நற்செய்தியை கொண்டு போகிறோம் ஆண்டவரே. மரித்தவரும் மரணத்திலுமே துதிக்க மாட்டான் ஆண்டவரே. உயிரில் இருக்க நாங்களே மெய் துதிப்போம் ஆண்டவரே. துதிக்க மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் வார்த்தைகளை கேட்டீர்கள். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லது ஆலோசனை பெற வேண்டும் என்று சொன்னால் கீழ்கண்ட திரையில் காணும் நம்பருக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.